கிறிஸ்து நமக்கு தலையாக இருக்கும்போது நம்ம வாளாக இருந்தால் என்ன, காலாக இருந்தால் என்ன, இல்லையா? அடுத்து வந்து நம்ம வந்து சபைனாலே துன்பம் பாடுகள் அப்படி தான் சொல்கிறாரு. சபை அப்படின்னாலே துன்பம் பாடுகள், வெறும் துதிக்கிறது, பாட்டு பாடுறது, இது மட்டும் வர்றது போகிறது, ஆராதிக்கிறது, வசனங்களை கேட்குறது மட்டும் இல்லை. சபைனா பாடு உபத்திரவம்னு சொல்கிறாரு. 2 தெசலோனிக்கேயர் 1:4 இப்படியா சொல்கிறாரு, நீங்கள் சகிக்கிற சகல துன்பங்களிலும் உபத்திரவங்களிலும் பொறுமையையும் விசுவாசத்தையும் காண்பிக்கிறது நிமித்தம் உங்களை குறித்து நாங்கள் தேவனுடைய சபைகளில் மேன்மை பாராட்டுகிறோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? சபைனாலே பாடு உபத்திரவம் துன்பம் சகிப்பு இதுதான் நீங்கள் இருக்கணும். அதெல்லாம் நீங்கள் சகிச்சுக்கிட்டு பொறுமையாக நீங்கள் போகணும். அப்போ தான் உங்களை குறித்து தேவனுடைய